ரூபன். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன். தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. யாக்கோபு தன் மூத்த குமாரனாகிய ரூபனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை முதலாவதாக சொல்லுகிறார். ரூபன் யாக்கோபுக்கு சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். ஆனால் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறி அதை தீட்டுப்படுத்தினான். ரூபன் தன் தகப்பனாருடைய மறுமனையாட்டியோடு சயனித்து வேசித்தனம் பண்ணினான். இதனால் ரூபன் தன்னுடைய சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை இழந்து போகிறான். யாக்கோபின் குமாரர்களில் ஒருவன் என்னும் ஆசீர்வாதம் ரூபனுக்கு கிடைக்கும். ஆனால் யாக்கோபின் சேஷ்ட புத்திரன் என்னும் விசேஷித்த ஆசீர்வாதம் ரூபனுக்கு கிடைக்காது. ரூபன் கோத்திரத்தில் நியாயாதிபதிகளோ தீர்க்கதரிசிகளோ பிரபுக்களோ வரவில்லை. அந்த கோத்திரத்தில் இஸ்ரவேல் தேசத்தாரில் பிரபல்யமானவர்கள் யாரும் எழும்பவில்லை. மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை வனாந்திரத்தில் வழிநடத்தி சென்றபோது தாத்தானும் ஆபிராமும் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். இவர்கள் இருவரும் ரூபன் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ரூபன் யாக்கோபின் மூத்த குமாரனாக இருந்தாலும் அவனுக்கு தன்னுடைய சகோதரர் மத்தியிலே மதிப்போ மரியாதையோ இல்லை. ரூபன் சேஷ்ட புத்திரனாக இருந்தாலும் அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். ஆதியாகமம் 42:22. யாக்கோபு ரூபனுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லும்போது ஆரம்பத்தில் அவனை பற்றி மேன்மையான காரியங்களை சொல்லுகிறார். ரூபனே, நீ என் சேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற்பலனுமானவன், நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்று யாக்கோபு சொல்லுகிறார். மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் என்பது சேஷ்ட புத்திர பாகத்து ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு சில சேஷ்ட புத்திரர்கள் பாத்திரவான்களாக இல்லை. ஆனாலும் ரூபன் தண்ணீரைப் போல தளம்பினவனாக இருப்பான். அவன் மேன்மை அடைய மாட்டான். அவனிடத்தில் உறுதியான குணமும் ஸ்திரத்தன்மையும் இருக்காது. ரூபன் இச்சை அடக்கம் இல்லாதவன். அவனால் தன்னைத்தானே ஆளுகை செய்து கொள்ள முடியாது. யாக்கோபு ரூபனை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது, தண்ணீரைப் போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே என்று சொல்லுகிறார். ரூபன் தண்ணீரைப் போல தளம்பினவன். அவன் மேன்மை அடைய மாட்டான். அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறி அதை தீட்டுப்படுத்தினான். ரூபன் சேஷ்ட புத்திரனாக இருந்தும் தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தன் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதங்களை இழந்து போனான். ஏசாவைப் போல ரூபனும் தன்னுடைய மாம்ச இச்சையினால் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதங்களை இழந்தான். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் வரலாற்றில் ரூபன் கோத்திரத்தார் ஸ்தானத்திலும் பலத்திலும் மற்ற கோத்திரத்தார்களை விட தாழ்வாகவே இருந்தார்கள். ரூபனைப் போல உறுதியான மனதில்லாதவர்களும் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களும் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாட்டார்கள். அவர்கள் வளர்ந்து பெருக மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மேன்மை அடைய மாட்டார்கள். ரூபனுடைய மேன்மை அவனை விட்டு விலகி போகும். அவன் தண்ணீரைப் போல தளம்பினவனாய் இருப்பான். தண்ணீரை நிலத்திலே கொட்டினால் அதை மறுபடியும் கூட்டி சேர்க்க முடியாது. அதுபோலவே ரூபனுடைய மேன்மையும் நிலத்திலே கொட்டப்பட்ட தண்ணீரைப் போல காணாமல் போய்விடும். நம்முடைய நற்குணத்தை நாம் இழந்துவிட்டால் நாம் மேன்மை அடைவதற்கு வாய்ப்பில்லை.